அன்பார்ந்தவர்களே, யுத்த களம், அந்த யுத்த களத்தை நோக்கி சஹாபாக்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஈமானிய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள். அது ஆச்சரியமானது. அதிலே மிக பிரதானமானதுதான் 300 சச்சம் சஹாபாக்கள், 1000 சச்சம் விரோதிகள். அதுவும் இந்த 300 சச்சம் பேரும் யுத்தத்துக்கு என்று போகவில்லை. ஒரு வியாபார கூட்டத்தை சாதாரணமாக வழிமறித்து விடலாம் என்று போனார்கள். ஆனால் 1000 பேர் கொண்ட ஒரு படைப்பலத்தை எதிர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி திருப்பி நபித்தோழர்கள்ட்ட கேட்பாங்க, என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னா நபித்தோழர்கள் உயிரை துச்சமாக மதித்து போராடுவார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் இருந்த ஆழமான இஸ்லாமிய பற்று, ஈமானிய உணர்வு, அதை சோதித்து பார்ப்பதற்கு பல தடவை என்ன செய்வோம், யுத்தம் செய்வோமா, யுத்தம் செய்வோமான்னு கேட்கும் பொழுதெல்லாம் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரும் மக்கத்து நபித்தோழர்கள், முஹாஜிர்கள். அந்த 3 பேரும் சொல்றாங்க, போராடுவோம் போராடுவோம். இதுல மக்கத்து நபித்தோழர்களை பொறுத்த வகையில அவங்க போராடுவோம்னு சொல்றது சாதாரணம். ஏன்னு சொல்லுங்களேன், அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க, சொந்த நாட்டை இழந்தவங்க, பொருளாதாரத்தை இழந்தவங்க, குடும்பத்தை இழந்தவங்க. அவங்க போராட தயாராகுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி திருப்பி கேட்பாங்க, என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்று. எதற்கு தெரியுமா? அன்சாரிகளுடைய முடிவு எப்படி இருக்கிறது. இதுல மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. புகாரியில 3952வது செய்தி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த வார்த்தையை கேட்பாங்க. கேட்டுட்டு சொல்லுவாங்க, ஷஹித்து மினல் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் மஷ்ஹதன். மிக்தாத் இப்னுல் அஸ்வத் கிட்ட இருந்து ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன். லஅன் அகூன ஸாஹிபஹு அஹப்பு இலைய மிம்மா உதில பிஹி என்று சொல்லுவாங்க. அது போன்ற அதற்கு நிகரான ஒரு நிகழ்வு நடப்பதை விடவும் எனக்கு அந்த மிக்தாத் இப்னுல் அஸ்வத் அவர்களுக்கு நடந்த நிகழ்வு மிக விருப்பமானது என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மிக்தாத் அவர்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, அது போன்ற ஒரு நிகழ்வு எனக்கு நடப்பது மிகவும் விருப்பத்துக்குரியதுண்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யுத்த களத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு எதிராக துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேனே, ரசூலுல்லாஹ் ஆடி நடுங்கி நடுங்கி கேட்கிற அளவுக்கு துஆ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த காட்சியை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? விழுந்த சால்வையை எடுத்து போட்டு சொன்னார்கள், நிறுத்துங்கள், அல்லாஹ் வெற்றியை தருவான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்கன்னு பார்த்தோம். மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காட்சியை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட இவ்வளவு துஆ கேட்கிறாங்களே. இந்த காட்சியை பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லா நகூலு கமா கால கௌமு மூசா, மூசா நபியுடைய சமூகம் சொன்னது போன்று நாங்க உங்களை பார்த்து சொல்ல மாட்டோம். மூசா நபியுடைய சமூகம் என்ன சொன்னாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொள்ளணும், பைத்துல் மக்திஸ வெற்றி கொள்ளணும். மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளை போட்டான், படையை அழைத்து கொண்டு போய் யுத்தம் செய்யுங்கள். அந்த நேரத்தில் மூசா நபியோட கூட்டம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த பனு இஸ்ரவேலிய சமூகம் இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக நாங்க சண்டை பிடிக்கிறோம் என்று அப்பாவி முஸ்லிம்களை கொண்டு குவிக்கிறார்களே யூதர்கள், கேவலம் கெட்டவர்கள். இந்த உலகத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக குரல் கொடுக்க தகுதியற்றவர்கள். அவர்களுடைய வரலாறை குர்ஆன் பதிவு செய்தது. மூசா நபியை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? இத்ஹப் அன்த வ ரப்புக், மூசாவே நீங்களும் உங்களோட ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க. வ இன்ன ஹாஹுனா காயிதுன், நாங்க இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறோம்ண்டாங்க. அல்லாஹ் அதுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? 40 வருஷம் ஒரே இடத்துல சுத்த வச்சான். 40 வருஷம் ஒரே இடத்துல போவாங்க, மாலையாகும் பொழுது ஆரம்பிச்ச இடத்துல அதே வந்து நிற்பாங்க, அடுத்த நாள் சுத்துவாங்க, காலையாகும் பொழுது அதே இடத்துல வந்து நிற்பாங்க. 40 வருஷம் இந்த தண்டனையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த காலப்பகுதியில் மூசா நபி மௌத்தா போனாங்க. அதன் பிறகு யூசா என்ற ஒரு நபித்தோழர் வந்து அவர்தான் படையை தலைமை தாங்கி ஒரு சில நம்பிக்கையான ஆட்கள் அழைச்சி கொண்டு போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்டார். யூதர்கள் வெற்றி கொள்ளல்ல, யூதர்கள் வெற்றி கொள்ளல்ல.
அந்த மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகளாரை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹுவின் தூதரே, மூசா நபியிட சமூகம் சொன்ன மாதிரி உங்களை பார்த்து நாங்கள் சொல்ல மாட்டோம், வலாகின்னா, ஆனா நாங்க எப்படி தெரியுமா இருப்போம், நுகாத்திலு அய்யமீனிக, உங்களுடைய வலது பக்கத்தாலும், வஅன் ஷிமாலிக, உங்களுக்கு இடது பக்கத்தாலும், வபைன யதைக, உங்களுக்கு முன்னாலும், வஹல்ஃபக, உங்களுக்கு பின்னாலும் இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு போராடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்ன நேரம் பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் உச்சகட்ட அச்சத்தினால இந்த 300 லட்சம் சஹாபாக்கள் தோல்வி அடைந்தால் என்ன நிலை என்ற ஒரு அச்சத்தோடு இருந்த ரசூலுல்லாஹ் ஃபரஐத்துன் நபிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு இந்த பேச்சை கேட்ட நபிகளாரை நான் பார்த்தேன், அஷ்ரக வஜ்ஹுஹு, நபிகளாருடைய முகம் பளபளத்தது, வஸர்ரஹு, அல்லாஹ்வுடைய தூதரின் முகத்தில் உச்சகட்ட சந்தோஷம் விளங்கியது. யாருடைய பேச்சை பார்த்து? மிக்தாத் இப்னுல் அஸ்வதினுடைய பேச்சை பார்த்து. எப்படி வார்த்தைன்னு பாருங்க, எப்படி வார்த்தைன்னு பாருங்க. நபியே, நீங்க போய் போராடுங்க, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் முன்னாலும் பின்னாலும் சுற்றி வளைத்திருந்து கொண்டு நாங்கள் போராடுவோம் என்ற அந்த ஆழமான ஈமான் நிறைந்த வார்த்தை நபிகளாரை சந்தோஷப்படுத்தியது என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வோம், என்ன செய்வோம் தோழர்களே, யுத்தம் செய்வோமா வானமா திருப்பி திருப்பி கேட்கிறார்கள். இப்பொழுது அன்சாரி நபித்தோழர்கள், இது புகாரில வார செய்தி, அன்சாரி நபித்தோழர்களுடைய செய்தி வரலாற்று குறிப்புல ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுல யுத்தத்தை பத்தி வரும் பொழுது வருது. உடனே அன்சாரிகளுடைய தலைவராக இருந்தவர், அன்சாரிகளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கொடியை கொடுத்திருந்தாங்க. அந்த கொடியை பிடித்துக் கொண்டிருந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகளாரை பார்த்து சொன்னார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க என்ன சொல்றோம்டா நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஏன்னா முஹாஜிர்கள் சொல்லிட்டாங்க, அபூபக்கர், உமர், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு நாங்க போராட ரெடின்னு சொல்லிட்டாங்க. அன்சாரிகள்ல யாரும் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளுடைய தலைவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நாங்க என்ன சொல்றோம்ன்றதையா எதிர்பார்க்கிறீங்க? நாங்க சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் உங்களை பாதுகாப்போம், நாங்கள் உங்களை பாதுகாப்போம். எந்த அளவுக்கு பாதுகாப்போம் தெரியுமா? நாங்கள் போகிற வழியிலே ஒரு கடல் குறுக்கிட்டு அந்த கடலிலே குதியுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, வமா நக்ரஹு அன் தல்கா பினா அதுவனா கதன், நாளைய தினம் எங்களை அழைத்து கொண்டு சென்று விரோதிகளோடு யுத்தம் செய்வதை நாங்கள் வெறுக்க மாட்டோம், நீங்கள் போருங்கள். இன்னா லஸப்ருன் ஃபில் ஹர்ப், நாங்கள் யுத்த களத்தில் பொறுமையாளர்களாக இருப்போம். சிதுகுன் இந்தல் லிகா, விரோதிகளை சந்திக்கிற நேரம் உண்மையாளர்களாக இருப்போம். வலஅல்லல்லாஹ யுரீக மின்னா, நாளைக்கு யுத்தம் நடந்தா நாங்க யாருன்றத அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். எப்படி? மா துகிர்ரு பிஹி ஐனுக், உங்களுடைய கண் குளிர்ச்சி அடைகின்ற அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகளை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். ஃபஸிர் அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு யுத்தத்தை நோக்கி செல்லுங்கள் என்று அன்சாரிகளின் தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் திருப்தியோடு யுத்த களத்தை நோக்கி பயணித்தார்கள் என்ற அந்த சஹாபாக்களுடைய ஈமான் கலந்த, தியாகம் கலர்ந்த, படைத்தவன் ரப்பின் மீது இருக்கின்ற ஆழமான நேசம் கலந்த, இஸ்லாமிய உணர்வு கலந்த அந்த உச்சகட்ட வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியே யுத்தம் ஆரம்பிக்கிறது. யுத்தம் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில 2 நிகழ்வு நடந்தது பத்ர் யுத்த களத்துல. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்கத்து நபி தோழர். அவங்க சொல்றாங்க, புகாரியில 3988 3141வது செய்தியாக பார்க்கலாம். யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. வலது பக்கத்தை திரும்பி பார்க்கிறேன், வயதுக்கு வராத ஒரு அன்சாரி இளைஞர். இடது பக்கம் திரும்பி பார்க்கிறேன், வயதுக்கு வராத ஒரு சிறுவன். அப்துர் ரஹ்மான் பெரிய வீரர்,
அவர் சொல்றாரு, இந்த பெரிய யுத்த களத்துல 1000 பேரை சந்திக்கிற இந்த யுத்த களத்துல இந்த 2 சிறுவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு என்னால என்ன செய்யலாம், எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று நான் யோசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஃபைதா அவர் சொல்லுகிறார், வலது பக்கத்தில் இருக்கின்ற இளைஞன் என்னை தட்டுகின்றார். ஃபகமஸனி விரலால கிள்ளி கொண்டு சொல்றாரு, யா அம், நாங்க இந்த அங்கல் சொல்லுவோமே அரபுல, யா அம்முண்டுவாங்க, சாச்சாவே அப்படின்னு அழைப்பாங்க. அபூ ஜஹல் ஒருத்தன் இருக்கிறானாமே, ஹல் தஅரிஃபு அபா ஜஹல், அபூ ஜஹல் ஒருத்தன் இருக்கிறானாமே, அல்லாஹ்வுடைய தூதரை அவன் ஏசி திரிகிறானாமே. அபூ ஜஹல்ன்றது மிகப்பெரிய வீரன், அவர்தான் மக்கா முஷ்ரிக்குகளுக்கு தலைவராக வந்திருக்கிறார். இந்த சின்ன பொடியன் அழைச்சி கேட்கிறாரு, அபூ ஜஹல் உங்களுக்கு தெரியுமா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாம் எனக்கு தெரியும். இந்த 2 பேரும் அன்சாரி தோழர்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்கத்து நபி, அவருக்கு அபூ ஜஹல் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. அவர் கேட்கிறாரு, உங்களுக்கும் அபூ ஜஹலுக்கும் என்னப்பா பிரச்சனை இருக்கு? உங்களால் அபூ ஜஹல் என்னதான், அவன் பெரிய வீரன், உங்களால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்க, இடது பக்கத்தில் உள்ள சிறுவன் தட்டி, யா அம், அபூ ஜஹல் உங்களுக்கு தெரியுமா? அவன் அல்லாஹ்வோட தூதரை ஏசுறானாமே. அபூ ஜஹலை கண்டா காட்டித்தாங்க. அல்லாஹு அக்பர். என்ன ஆசை, என்ன கவலை, இஸ்லாத்தின் விரோதியை அழிக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறானாமே. அல்லாஹு அக்பர். என்ன ஈமானிய உறவு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு. இப்படியே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அபூ ஜஹல் படையை அப்படியே தயாரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார், தான் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பார். அபூ ஜஹலை கண்டவுடனே அந்த 2 சிறுவர்களையும் அழைத்து சொல்கிறார், அலா இன்ன ஹாதா சாஹிபுக்கும் அல்லதி சஅல்துமானி, சிறுவர்களே, நீங்க 2 பேரும் எந்த அபூ ஜஹலை கேட்டீங்களோ அதோ அந்த அபூ ஜஹல் குதிரையிலே படையை சரிபார்த்து கொண்டு போகிறார். அன்பாண்டவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? 2 பேரும் சிட்டுக்குருவி வேகத்திலே என்ன செய்தார்கள்? பறந்து சென்றார்கள். ஃபப்ததராஹு பிஸைஃபிஹிமா, 2 பேரும் வாளால வெட்டினாங்க. ஒருவர் குதிரையின் காலை வெட்ட, அடுத்தவர் அபூ ஜஹலின் கழுத்தை பதம் பார்க்கிறார். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பத்ர் யுத்த களத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் மிகப்பெரிய விரோதி, மக்கா முஷ்ரிக்குகளின் தலைவர், மிகப்பெரிய வீரனை கொலை செய்தது யார்? அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய உள்ளத்திலே நேசித்த அந்த சிறுவர்கள் என்றால், இங்கிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடம் என்ன சகோதரர்களே? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாவி எத்தனை வருஷம்? ஹிஜ்ரி 1446 என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தாகி 1436 வருஷமாச்சு. அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நானும் நீங்களும் நேசிக்கிறோம் என்றால், அந்த அல்லாஹ்வுடைய தூதரோட பொடியை எங்களால பாதுகாக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்ஸுன்னா இன்றைக்கும் உலகத்திலே பாதுகாக்கப்படுகிறது. அன்றைக்கு உயிரோடு முகம்மது நபி அவர்கள் வாழுகிற பொழுது இஸ்லாத்தின் விரோதிகள் அந்த நபியுடைய உடம்பை எதிர்த்தார்கள், பொடியை எதிர்த்தார்கள், உயிரை போக்க துடித்தார்கள். இன்றைக்கு இஸ்லாத்தின் விரோதிகள் என்ன செய்கிறார்கள்? நபிகளாருடைய சுன்னாவை அழிக்க முயற்சி செய்கிறார்கள். சுன்னாக்களுக்கு எதிராக என்னையும் உங்களையும் பழக்குகின்றார்கள். ஒரு தாடி என்ற சுன்னா, அதை நாங்கள் வழித்தெடுக்கிறோமா? நபிகளாருடைய சுன்னாவை அழிக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த சிறிய இளைஞர்களுக்கு இருந்தது என்ன? நீங்க ஒரு ஜொப்புக்கு போறீங்க, ஒரு கம்பெனி இன்டர்வியூக்கு போறீங்க, முதலாவது கேட்கறது என்ன? ஓ லெவல் எழுத போறீங்க, ஏ லெவல் எழுத போறீங்க, முதலாவது கேட்கறது என்ன? தாடியை வலிக்கிறியா இல்லையா? ஏன்? இந்த தாடிக்கும் எக்ஸாமுக்கும் என்னங்க பிரச்சனை இருக்குது? தாடிக்கும் கம்பெனி மேனேஜருக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? தாடிக்கும் பிசினஸுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? அன்றைக்கு பத்ருக்கு வந்தார்கள் நபிகளாரை அழிப்பதற்கு. இன்றைக்கு கம்பெனியில் ஒப்பந்தம் பண்றாங்க நபிகளாருடைய சுன்னாவை அழிப்பதற்கு என்றால் என்ன முடிவுக்கு வர வேண்டும்? நாங்கள் அபூ ஜஹலை எதிர்த்த பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள். இந்த சுன்னாவை நாங்கள் அழிக்க தயாரில்லை. பிச்சை வாங்கினாலும் சுன்னாவை அழிக்க மாட்டோம், பதவியை இழந்தாலும் சுன்னாவை அழிக்க மாட்டோம் என்றால் இப்படிப்பட்ட தியாக உணர்வைத்தான் பத்ர் வரலாறு எனக்கும் உங்களுக்கும் தருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த ஒரு சுன்னாவை படித்தாலும் சகோதரர்களே, அந்த சுன்னாவை செய்வதில் ஒரு ஆசை வரணும், ஆர்வம் வரணும். செய்ய இயலாம போனா
அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா செய்யணும்ன்ற ஆர்வம் வரணும், ரசூலுல்லாஹ்வோட சுன்னாவை பாதுகாக்கணும்ன்ற உணர்வு வரணும், ஒரு ஹதீஸை பாதுகாக்கணும்ன்ற உணர்வு வரணும். அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தார்கள் அவர்கள், இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பாதுகாப்போம் என்கிற அந்த களத்தை நானும் நீங்களும் வெற்றி வாகை சூடுவோமாக இருந்தால் இப்படிப்பட்ட தியாக வரலாற்றுக்கும் நபிகளாரை நேசித்த வரலாறு உள்ள சமூகத்துக்கும் சொந்தக்காரர்கள் நானும் நீங்களும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அதே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னால் இன்னொரு நிகழ்வை பாருங்கள். உமைர் இப்னுல் ஹுமாம் அல் அன்சாரி, உமைர் இப்னுல் ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்தை பற்றி சொல்லுவார்கள். சுவர்க்கம் என்பது வானங்களையும் பூமியையும் இடையளவாக கொண்டது, அதை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கிற பொழுது உமைர் இப்னுல் ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஜன்னத்துன் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சுவர்க்கம் வானங்களையும் பூமியையும் இடையளவாக கொண்டதா, அந்த அளவு விசாலமானதா? அல்லாஹ்வுடைய தூதர் நஅம், ஆம் என்பார்கள். அப்பொழுது உமைர் இப்னுல் ஹுமாம் அவர்கள் பஹின் பஹின் என்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, என்ன பஹின் பஹின் என்று சொல்றீங்க? சொல்லுவாங்க, அந்த சுவனவாசிகளில் ஒருவனாக நான் இருக்கக்கூடாதா? அந்த சுவனவாசிகளில் ஒருவனாக நான் இருக்கக்கூடாதா? அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடுதான் பஹின் பஹின் என்று நான் சொல்கிறேன் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, உமைர் இப்னுல் ஹுமாம் அவர்களை பார்த்து, ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, உமைரே, நீர் அந்த சுவனவாசிகளில் ஒருவர்தான் என்று சொல்லுகின்ற பொழுது யுத்தம் மும்முரமாக நடக்கிற நேரம், பசி தாங்க முடியல, தன்னுடைய பையிலிருந்து ஒரு சில ஈத்தம்பழங்களை சாப்பிடுவதற்காக கையிலே எடுப்பார்கள். ஒரு சில ஈத்தம்பழங்களை வாயிலே போடுகிற நேரம் அவருடைய ஈமானிய உணர்வு சொல்வது என்ன? இந்த ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு முடிகிற அளவுக்கும் நான் இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கு அதிகம், எனக்கு அந்த சுவர்க்கம், வானங்களையும் பூமியையும் இடையளவாக கொண்ட சுவர்க்கம் எனக்கு தேவை என்று தன்னுடைய கையில் இருந்த ஈத்தம்பழங்களை தூக்கி எறிந்து விட்டு ஓடோடி சென்று போராடினார்கள். அந்த யுத்த களத்திலே ஷஹீதாகி சுவனத்தின் சொந்தக்காரராக மாறினார்கள் என்ற தியாக வரலாறு எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற பாடம் என்ன? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு சுன்னாவை படிக்கிறோம், ஒரு அமலை படிக்கிறோம், ஒரு இபாதத்தை படிக்கிறோம். அந்த சுன்னாவை செய்தால், அந்த நல்ல காரியத்தை செய்தால், அந்த இபாதத்தை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று படித்தால் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்கிற ஆசை வர வேண்டும். வட்டியை விட்டால் நரகம் தூரமாகும், விபச்சாரத்தை விட்டால் நரகம் தூரமாகும், போதை வஸ்துக்கள், மோசமான பாவனைகள், அது புகைத்தலாக இருக்கலாம், வெற்றிலை சப்புவதாக, எந்த அனாச்சாரமாக இருக்கட்டும், இதை விட்டால் எனக்கு நரகத்தை விட்டும் தூரமாகலாம், சுவனத்துக்கு நெருக்கமலாகலாம் என்றால் எங்களுடைய ஆசைகளை ஒரு பக்கம் தூக்கி எறிந்து விட்டு, எங்களுடைய உள்ளம் சொல்லுகின்ற விருப்பங்களை எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிந்து விட்டு, அந்த நபித்தோழர்கள் உயிரையே தியாகம் செய்து சுவனத்தை நோக்கி பயணித்தார்கள் என்றால் நானும் நீங்களும் அற்பமான இந்த உலக இன்பங்களை ஒரு பக்கத்தில் எறிந்து விட்டு நான் சுன்னாவை செய்ய வேண்டும், மரணித்தால் சுவனத்துக்குரியவனாக மாற வேண்டும் என்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற அற்புதமான தியாக வரலாறை எனக்கும் உங்களுக்கும் நிகழ்த்தி காட்டிய நிகழ்வுதான் பத்ருடைய நிகழ்வு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இது ஒரு செய்தி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, புகாரியில 2301 3971 இலக்கங்கள்ல பார்க்கலாம். யுத்தம் முடிவடைகிறது. யாருக்கு வெற்றி? முஸ்லிம்களுக்கு அமோக வெற்றி. 70 பேர் கைதிகளாக பிடிபட்டார்கள், 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் காஃபிர்கள் தரப்புல. சூரியன் மறைஞ்சா யுத்தத்தை நிப்பாட்டிடுவாங்க. தோல்வி, அவங்க இரவு தங்கிட்டு திரும்பி போக வேண்டியதுதான். யுத்த களத்திலிருந்து ஓடும் பொழுது எதையெல்லாம் விட்டுட்டு போவாங்களோ அதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கு சொந்தமாகும். அபூஜஹலுடைய யுத்த களத்தில் விடுபட்ட பொருட்களுக்கு போட்டி போட்டவங்க யார் தெரியுமா? இப்னுல் அஃப்ரா. 2 பேரும் முஆத் என்ற பேருக்கு சொந்தக்காரர்கள். அந்த 2 பேருக்கும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதை பகிர்ந்தளித்தார்கள். அது யுத்தம் முடிவடைந்த பிறகு என்ன நடந்தது என்ற நிகழ்வு நீங்க அதை படிக்கலாம்.
அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், யுத்தம் முடிவடைந்தது, காஃபிர்கள் அவர்களுடைய இடத்திலே தங்கி இருக்கிற நேரம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உமையத் இப்னு கலஃப், நாங்க சொன்னோம் யார் உமையத் இப்னு கலஃப், ஏற்கனவே ஒரு நபித்தோழர் சொல்லுவார், உமையத் இப்னு கலஃப எங்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு மக்கால சந்திச்சு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அவர் உங்களை கொல்லுவதாக, யுத்தத்துக்கு வர பயந்தாருன்னு நாங்க படிச்சோம். அந்த உமையத் இப்னு கலஃப் நிர்பந்தமா பத்ர் களத்துக்கு வரவாவிச்சது. ஆனா அவர் பத்ர் களத்துல கொலை செய்யப்படவும் இல்லை, கைதியா பிடிக்கப்படவும் இல்லை. யுத்தம் முடிஞ்சு முஷ்ரிக்கீங்கள் அவங்களோட இடத்துல இருக்கிற நேரம் அவர்களுடைய இடத்துக்கு யார் போறா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. எதுக்கு போறாங்கண்டா, ஒரு ஒப்பந்தம் பண்ணி இருந்தாங்க உமையாவோட, நீங்க மதீனாவுக்கு வந்தா உங்களை நான் பாதுகாப்பேன் என்று. உமையாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போனா உமையா ஆரோக்கியமா தான் இருக்கிறாரு, பாதுகாக்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்குது இஸ்லாத்துல. அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு மதிப்பொன்று இருக்கு. அது முஷ்ரிக்குகள் தரப்புல இருக்கும், முஸ்லிம்கள் தரப்புல ஜாஹிலிய காலத்து பண்பாகவே இருந்தது. இவர் என்ன பண்றாரு, உமையாவை பாதுகாக்கிற நோக்கத்தில் எடுத்துக்கிட்டு போறார். இந்த காட்சியை யார் கண்டுட்டா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? மக்காவிலே அடிமையாக இருக்கிற நேரம் கடுமையாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுமைப்படுத்தியவர் யார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த உமையத் இப்னு கலஃப் தான். சொன்னார், உமையாவே உம்மை நான் தப்ப விட மாட்டேன், உம்மை நான் தப்ப விட மாட்டேன். உடனே அன்சாரிகள்கிட்ட தான் போனார். ஏன்னா முஹாஜிர்களுக்கு சில நேரம் ஒப்பந்தங்கள் இருக்கலாம். ஏன்? அவங்க அந்த இடத்துல இருந்தவங்களை ஒப்பந்தத்தை பாதுகாக்கிறவங்க, ஒரு நாள் ஒப்பந்தத்துக்கு மாறு செய்ய மாட்டாங்க. அன்சாரிகளுக்கிட்ட போய் சொன்னார், இவர்தான் உமையத் இப்னு கலஃப், இவர்தான் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய விரோதி, இவர்தான் எனக்கு அநியாயம் செய்தவர் சொல்லும் பொழுது ஒரு சில இளைஞர்கள் சேர்ந்து கொண்டு விரட்ட ஆரம்பித்தார்கள். யாரை? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களையும் உமையத் இப்னு கலஃபையும் விரட்டினார்கள். உமையத் இப்னு கலஃப் கொஞ்சம் கொளுத்தால் அவருக்கு வேகமா போக இயலாது. இதுல போனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, உமையாவே உங்களை பாதுகாக்கணும்டா மகன் அனுப்புங்க, மகண்ட இரக்கத்துல விட்டுடுவார் பிலால் என்று. பிலாலுடைய உள்ளத்தில் இருந்த ஈமான் காஃபிர்களை துச்சமாக மதித்தார். கொலை செய்தார், மகனை கொலை செய்து விட்டு விரட்டினார். யாரை? உமையத் இப்னு கலஃபை. அவருக்கு ஓடேலா, கிட்ட வந்துட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, உனக்கு தந்த வாக்குறுதியை நான் பாதுகாக்க வேண்டும், நீ பூமியிலே படுத்துக்கொள் என்று சொல்லி அதுக்கு மேலால பொடியை போட்டு தண்ட பொடியால யாரை பாதுகாத்தார்? இதுதான் ஈமானிய சமூகம்ன்றது. அளித்த வாக்குறுதியை மீற மாட்டார்கள், ஒப்பந்தத்துக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அந்த யுத்த களத்தில் கூட அந்த ஈமானிய பக்குவத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதாரம் அள்ளி கொட்டுகிறது, கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறோம். அப்படித்தானே? சந்தோஷம் மகிழ்ச்சி கூடி அடுத்தவனை ஏமாத்துறோம். ஆனால் அந்த நபித்தோழர்கள் யுத்த களத்தில் கண்டா விட்டு இருக்க மாட்டாங்க. யுத்தம் முடிஞ்சதனால அந்த ஒப்பந்தத்தை பாதுகாத்தாங்க, யுத்தம் முடிஞ்சதனால ஒப்பந்தத்தை பாதுகாத்தாங்க. ஆனாலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமையாவே நீ தப்பினால் நான் தப்ப மாட்டேன். அப்படித்தான் சொன்னாங்க. உமையாவே நீ தப்பினா நான் தப்ப மாட்டேன். அர்த்தம் என்ன? ஒன்றோ நான் உலகத்துல வாழணும் இன்றைக்கு, அல்லது நீ மௌத்தாகணும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மேலால படுத்தா ஈமானிய அந்த சஹாபாக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அப்துர் ரஹ்மான் அவங்களுக்கு ஆபத்து வரும் பட, அவர் முக்மீன், என்ன தெரியுமா செஞ்சாங்க? வாள் எடுத்து ஈட்டி எடுத்து அப்துர் ரஹ்மான் அவுஃபுக்கு கீழால குத்தி 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 கொலை செஞ்சாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு காலில் பெரிய ஒரு காயம் வந்துடும். என்ன? ஒரு ஈட்டி குத்திப்பட்டு பெரிய ஒரு காயம் வந்துடும். இந்த செய்தியை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த தியாக வரலாற்றை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதெல்லாம் தண்ட காலை தூக்கி காட்டுவாங்களாம், அண்டைக்கு ஏற்பட்ட காயம்தான் இது என்று சொல்லி. அன்பாண்டவர்களை பாருங்கள், ஈமானிய உணர்வு. கொடுத்த வாக்குறுதியை ஒரு நபித்தோழர் பாதுகாக்கிறார். இஸ்லாத்துக்காக என்னை கொடுமைப்படுத்தியவர், அவருக்கு நான் வாழுகிற அனுமதியை கொடுக்க மாட்டேன் என்று இன்னொரு நபித்தோழர் போராடுகிறார் என்றால் இதுதான் ஈமானிய உணர்வு சகோதரர்களே, இதுதான் இஸ்லாமிய உணர்வு சகோதரர்களே. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படித்தான் உமையத் இப்னு கலஃப் கொலை செய்யப்பட்டார் என்ற வரலாற்றை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, யுத்தம் முடிவடைகிறது.
புகாரில 3982வது செய்தி. அந்த யுத்த களத்துல ஹாரிசா என்று ஒரு சிறுவன், வயதுக்கு வராத இளைஞர் பருவத்தை அடைந்திருந்த ஒருவர் யுத்த களத்துக்கு வந்திருந்தார் தாயுடைய அனுமதியோடு. அவரை பார்க்கிறாங்க, யுத்தம் முடிஞ்சு அவரை காணல. அவர்களுடைய தாயார் உம்மு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போன பிறகுதான் வாராங்க. அவங்க ஈமானிய உணர்வை பாருங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ் கத் அரஃப்த மன்சிலத ஹாரிஸத மின்னி, என்ற மகன் ஹாரிசாவை நான் எந்த அளவு நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும் நபியே. அவர் எனக்கு எந்த அளவு அன்புக்குரியவர்ன்றது உங்களுக்கு தெரியும் நபியே. அவர் இந்த உயிரோட இல்ல. அவர் இந்த ரசூலுல்லாஹ் சின்ன புள்ளைகளை கூட்டிக்கிட்டு போகல. ஆனா இது யுத்தம் இல்லைன்றதுனால சின்ன புள்ளைகளும் சேர்ந்து போயிட்டாங்க. அனுமதி கேட்ட சின்ன புள்ளைகளுக்கு ரசூல் அனுமதி கொடுக்கல. ஹாரிசா அன்சாரி நபித்தோழர் போயிட்டாரு, ஆனா திரும்பி வரல. அந்த ஈமானிய தாய் நபிகளாருக்கிட்ட வந்து சொன்னாங்க, அந்த ஹாரிசாவை நான் எந்த அளவு நேசிக்கிறேன்றது நபியே உங்களுக்கு தெரியும். அவங்களோட ஆசையை பாருங்க. என்னுடைய மகன் ஹாரிசா சுவர்க்கத்திலே இருக்கிறார் என்று நீங்கள் சொன்னால் அஸ்பிர் வ அஹ்தசிப், நான் பொறுமையோடு இருப்பேன், அல்லாஹ் கிட்ட நன்மையை எதிர்பார்ப்பேன். வ இன் தகுனில் உஹ்ரா, என் மகன் சுவர்க்கத்துல இல்லைன்னு சொன்னா நான் என்ன செய்வேன்றதை உங்களுக்கு விளங்குமுண்டாங்க. என்ன ஆசை? மகனை இழந்தது ஆசை அல்ல, பிள்ளை மரணித்தது கவலை அல்ல. எது? என் மகன் மௌத்தாவினது எனக்கு பிரச்சனை இல்லை, சுவர்க்கம் கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தாய் படுகிற அந்த வேதனையை பார்த்துட்டு கேட்டாங்க, அவை ஹக்கி, உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? அவ ஹபில்தி, நாங்க கேட்போமே, என்ன மூளை குழம்பிட்டுதா? மூளை குழம்பிட்டுதா? அவ ஜன்னத்துன் வாஹிதத்துன் ஹிய, சுவர்க்கம்ன்றது என்ன ஒரு சுவர்க்கமா? அது சுவர்க்கம் என்கிறது ஒரு சுவர்க்கமா? அது இன்னஹா ஜினானுன் கதீரா, அது சுவர்க்கம் என்னது பல சுவர்க்கம் இருக்குது, பல சுவர்க்கம் இருக்குது. வ இன்னஹு ஃபில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அலா, உங்களுடைய மகன் ஹாரிசா உயர்ந்த சுவர்க்கம் ஃபிர்தௌஸிலே இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தாயை அமைதிப்படுத்தினார்கள் என்ற வார்த்தையை நாங்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸினூடாக படிக்கிறோம். அன்பாண்டவர்களே, இப்படிப்பட்ட ஈமானிய உதாரணங்கள், உயிரோட்டமுள்ள இஸ்லாமிய பற்றை வெளிப்படையாக காட்டிய பல நிகழ்வுகள் பத்ர் யுத்த களத்திலே நடந்தது என்று சொன்னால், பத்ர் யுத்தத்தை படிக்கின்ற நானும் நீங்களும் வெறுமனே கதை கேட்கின்ற சமூகமாக, வெறுமனே வரலாற்றை புரட்டுகின்ற சமூகமாக இல்லாமல் பத்ர் களத்திலிருந்து நல்ல பாடங்களையும் நல்ல படிப்பினைகளையும் பெற்றுக்கொண்டு ஈமானிய உணர்வோடு வாழ வேண்டும், இஸ்லாமிய உணர்வோடு வாழ வேண்டும், நபிகளாரை நேசிக்கின்ற மனிதர்களாக மாற வேண்டும். நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் என்கிற அந்த சுன்னாவை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற, அதற்காக பல தியாகங்களை செய்கின்ற ஈமானிய உணர்வுகளாக மாற வேண்டும் என்பதுதான் பத்ர் களம் எனக்கும் உங்களுக்கும் விட்டு செல்லுகின்ற பாடங்களும் படிப்பினைகளும் என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, பத்ர் களத்திலே அந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்களிலிருந்தும் ஈமானிய வெளிப்பாடுகளிலிருந்தும் நல்ல பாடங்களையும் நல்ல படிப்பினைகளையும் பெற்று ஈமானிய உணர்வோடு, இஸ்லாமிய பற்றோடு, நபிகளாரை பின்பற்றுகின்ற பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 நாட்கள் பத்ருடைய இன்னும் ஒரு சில நிகழ்வுகளை படிக்க இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் நாளை மறுநாட்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக்